लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते। இது ஒரு அழகான பிரமாண வாக்கியம். லக்ஷ்மி தேவியினுடைய அருளின் பெருமையை குறிக்கும் வாக்கியம். பிரம்மாவோ மற்றும் உண்டான தேவர்களோ அனைவரும் அவருடைய கடாட்சத்தின் ஒரு சிறு துளியால் அந்தந்த பதவி பெறுகிறார்கள். தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் ஆகிறார்கள். அவளோட சேர்ந்துதான் பகவான் நம் அனைவரையும் ரட்சிக்கிறார், கடாட்சிக்கிறார். பிராட்டியின் மகாத்மியம் எத்தனையோ சாஸ்திர வாக்கியங்களில் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவி இப்போது ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்க போகிறாள். பகவானை எப்போதும் விட்டு பிரியாதவள். ஒரு புறத்தில் குழந்தைகளான நம்மையும் மறுபுறத்தில் கணவனான பெருமானையும் கொண்டவள் நாச்சியார். ஒரு பாசுரம் அனைவரும் அறிவோம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தன் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாடம். திருப்பாவை ஆண்டாள் பாடியது. அதன் 18வது பாடல் இது. நப்பின்னை தேவி பகவானுடைய அன்பான தர்மபத்னி. அவள் கையில் ஒரு பங்கு வைத்திருக்கிறாள். வலது கையால் கண்ணனை அணைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு கையில் பங்கு, ஒரு கையில் கண்ணன். இந்த பாடலுக்கு ஆழ்ந்த பொருள் உள்ளது. இந்த கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புறத்தில் கண்ணன், இந்த புறத்தில் பங்கு. இவனை கைகளால் அணைத்திருக்கிறாள், விடாமல் பந்தை பிடித்திருக்கிறாள். இந்த பந்து நடத்துலதான் நாம் எல்லாரும் வைத்துக்கணும். குழந்தைகளான நாம் அனைவரும் ஒரு கையால் பந்து போலே பற்றி இருக்கிறாள். கணவனான புருஷோத்தமனான கண்ணனை மற்றொரு கையால் பிடித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பாலமாய் நடுவாக லட்சுமி தேவி எழுந்துள்ளிருப்பாள். ஒரு புறத்தில் நாம் ஜீவாத்மாக்கள், மற்றொரு புறத்தில் பகவான் பரமாத்மா. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் பாலம், அதுதான் லட்சுமி தேவி. அவள் தான் பூமாதேவி, அவள் தான் நீலாதேவி நாச்சியார். அந்த பாலமா இருக்கிறதான் புருஷகாரம் பண்ணுகிறாள் என்று கூறுகிறோம். நம்மிடத்தில் எத்தனையோ குறைகள் உள்ளன. அந்த குறைகளை எல்லாத்தையும் களைகிறாள். பெருமானிடத்தில் நமக்காக பேசுகிறாள். பெருமானிடத்தில் ஒரு சிறு குறை உள்ளது. அவன் எவ்வளவோ நல்லவரா இருந்தாலும் நம் குற்றத்தை பார்த்து தண்டிக்கிறார். நம்முடைய குற்றங்கள், நம்ம தோஷங்களை பார்த்து கோபம் கொள்ளுகிறார். அதை மாற்ற வேண்டும். அவர் நல்லவர் தான், ஆனா நான் தப்பு பண்ண கோவிச்சுக்க மாட்டாரா? நம்ம அப்பா கோவிச்சுன்றது இல்லையா? நாம ஆறா இருந்தாலும் தப்பு பண்ண வாத்தியார் கோவிச்சுன்றது இல்லையா? அந்த கோபங்கிறது குற்றம் இல்லை, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பயமா இருக்கேன். அதனால பகவான் என்னை குறித்து கோவிக்கும் போது அதன் ஆட்சியார் மகாலட்சுமி தான் தணிக்கிறாள். வெந்நீர் கொதித்துக் கொண்டிருந்தால் தண்ணீர் ஊற்றித்தானே அந்த கொதிப்பை அடக்க வேண்டும். பகவான் கொதிக்கிறார். ஹிதஸ்திரோதோ விருத்தியா கதாச்சித் பவதி ச கலுஷதீஹி என்று பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் சாதிக்கிறார். என் நன்மையிலேயே எண்ணமுடைய பெருமான் நான் இப்படியே தவறான பாதையில் போகிறேன் என்று நினைத்து கொதிக்கிறார். கொதிப்பதவன் தவறல்ல, ஆனால் கொதிக்கிறார். அந்த கொதிப்பை பிராட்டி தான் மாற்றி விடுகிறாள். நடுவாகத்தான் இருந்து ஓர் புறத்தில் ஜீவர்கள், அதாவது நாம் எல்லாரும், மற்றொரு புறத்தில் பகவான் கண்ணன். இந்த இருவருக்கும் நடுவில் பாலமாக இருந்து நாம் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாள் அந்த லட்சுமி தேவி. அப்ப ஜீவாத்மாக்களுக்கு உபதேசித்தாக வேண்டும். பகவானிடத்தில் அபச்சாரப்படாதே, தப்பு பண்ணாதே, அவர் சொல்லியிருக்கிறபடி கேடு. ஒரு வீட்டுல தாயாரே அதனை செய்கிறாள். குழந்தைகளை தானே தப்பு பண்ணிட்டா அப்பா கோவிச்சுக்கிறார்னா பண்ணாதே, நீ பண்ணது தப்பு, அதனாலதான் அப்பா கோவிச்சுக்கிறார், நான் சொல்லி சமாதானப்படுத்துறேன், இனிமே தப்பு பண்ணாதே. இதுதான் ஒரு தாய்க்கு முக்கியமான கடமை. இருவருக்கும் நடுவில் பாலமாக இருக்கிறாள். கணவனுக்கும் இவள் பேரில் ஏராள நம்பிக்கை, அவ சொல்றதான் கேட்கிறாள். குழந்தைகளுக்கும் இவள் பேரில் ஏராள பக்தி, அவ நம்ம கைவிட மாட்டாள்னு நம்புகிறார்கள். அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் மகாலட்சுமி அவள் இது தான் இப்படித்தான் பண்றோங்கிறத ரொம்ப தெளிவா வெளிப்படுத்திய இடம். வசிஷ்டரும் ஜீவாத்மா தான், விஸ்வாமித்திரன் ஜீவன் தான், விபீஷணன் ஜீவன் தான், பிரகலாதன் ஜீவன் தான். அவர்களுக்கெல்லாம் லட்சுமி உபதேசிக்க இருக்கட்டும். ஆனா இப்ப யாருக்கு உபதேசிக்க போகிறாள் தெரியுமோ? ராவணனுக்கு. தன்னை பற்றி இவ்வளவு தாழ்வாக அவளை போய் இணங்க வேணும்னு பேசின ராவணனை கூட
அவள் விட்டு வைக்கவில்லை, உனக்கும் உபதேசிக்கிறேன், நீயும் திருந்தினால் என் குழந்தை தானே. எந்த குழந்தை எப்படி தவறா பேசினாலும் அது திருந்திடணும், நன்னா இருக்கணும் தானே ஒரு தாயார் விருப்பப்பட போகிறாள். அந்த தாயின் இந்த தாய்களுக்கெல்லாம் தலை சிறந்த தாய், இந்த தாய்களுக்கே தாய் நாடீனா உத்தமா வசூரு. அந்த சீதா தேவி ராவணனையே திருந்துவதற்காக நடக்கவே நடக்காது. மிகவும் கொடியவன், தன்னை கொண்டு போய் சிறையில் வைத்து தன்னையே அவனுக்கு தாரமாய் மனைவியா இருக்கணும்னு கேட்டு இருக்கிறவன், வேணும்னு தூக்கி கொண்டு வந்தவன். ஆனா அவனுக்கும் சீத்தை உபதேசிக்கிறாள்னால் அப்ப லட்சுமியினுடைய கருணை, அவளுடைய புருஷகார தன்மை, அதைத்தான் இப்ப அடுத்து வர்ற சர்க்கத்துல நாம பார்க்கிறோம். இதனாலதான் எப்ப சன்னதிக்கு போனாலும், கோயிலுக்கு சென்றால் அவளை வணங்கி அவளை தொழுது அவளை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானிடத்தில் போக வேண்டும். ராவணனே திருந்த வேணும்னு உபதேசிப்பவள் நம்மையா கைவிட்டு விடுவாள்? நாம் ஆறு அவளை மோசமானவா இல்லையே, பக்தி இருக்கிறவர்கள் தானே, சீதையின் அருள் வேணும்னு கேட்பவர்கள் தானே. அதனால அவசியம் நமக்கு அவர் அருள் கிட்டும். அப்படி தேவியனுடைய அருள் கிடைத்து விட்டால் கண்டிப்பா ராமன் அருள் கிட்டாமல் போகாது. ஏன்னா அவர் அத்தனை தூரம் அவரிடத்துல நம்பிக்கை. இவ்வளவு ஒருத்தர் கூட்டி வந்திருக்காருனால் சரியான குழந்தையத்தான் அழிச்சு வந்திருப்பாள். ஏன்னா தாயாருக்கு தானே குழந்தையை ரட்சிப்பதில் அவ்வளவு ஆர்வம். இந்த கட்டத்தை ரொம்ப முக்கியமான கட்டத்தை பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க வேண்டிய 21வது சர்க்கத்தில் 2-3 மிக ஆச்சரியமான மணிமணியான ஸ்லோகங்கள் பார்ப்போம். ஆனா அதை எங்கிருந்து பார்க்க போகிறோம்? ஒரு பக்த ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டே பார்ப்போம். திருச்சி சென்னை நெடுஞ்சாலை, அதிலே தொழுதூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஆச்சரியமான கோயில், திட்டக்குடியில் இருக்கும் பக்த ஆஞ்சநேயர். இதோ கோவில் வாசலை சேவித்துக் கொள்ளுகிறோம். உள்ளே நுழையும் போதே மேல பார்த்தால் ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார், சுதரூபத்தில் உள்ளார். அவரை வணங்கி கோயிலுக்குள் புகுகிறோம். சிறு கோவில், நன்கு பராமரிக்கப்பட்ட கோவில். இதை போல் எத்தனை கோவில்கள் எத்தனை இடத்தில் உள்ளன. ஆங்காங்க இருக்கிற பக்தர்கள் பராமரிக்கிறார்கள். அதனால இந்த உலகத்திலே இருக்கிற ராமர் கோவில்கள், ஆஞ்சநேயர் கோவில்கள் போகும்போதுதான் இந்த கடந்த 2 வருஷமா போகி கண்ணு திறந்ததுன்னு சொல்லணும். என்னமோ நாம பாக்குற சில கோவில்கள் தான் கோவில்கள், எங்கேயோ நாம இருந்து இருக்கிற இடம் மட்டுமா? எந்தெந்த இடத்துல ஒரு பெருந்தெரு, குறுந்தெரு, சந்து தெரு எதுவா இருந்தாலும் அங்க ஒரு சிறு கோவில், அங்க 2 பேர் அதை பராமரிக்கிறா. இப்படித்தான் பெருமாளங்களை இங்க பிரதிஷ்டை பண்ண சொல்றாருன்னு சொல்றார்கள். எத்தனை அனுபவம்! ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கு இருக்கிற அனுபவத்தை வெளியில போனாத்தானே தெரியுது. நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தோம்னா பாதி விஷயம் தெரிய வராது. புறட்டு போனோம்னா தான் உலகத்தில் இருக்கிற கட்டமும் புரியும். அப்பதான் அந்த கட்டங்களை தாண்டி எத்தனை பேர் நல்லவர்களா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறதும் தெரியும். நம்ம வாழ்க்கையில மட்டும் கட்டம் நினைச்சுட்டு அழுது இருக்க கூடாது. நம்ம விட எத்தனையோ பேர் கட்டத்தில் இருக்கார்கள். நம்மள அப்படியெல்லாம் வைக்கலையே என்று இறைவனுக்கு நன்றி சொல்லணும். யார் இன்னும் கட்டத்தில் இருக்காளோ அவர்களுக்கு போய் ஓடி போய் உதவ வேண்டும். அதுதான் ராமனிடத்திலே ஆஞ்சநேயர் இடத்திலே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதோ ஆச்சரியமான சுவாமி ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தை மேல சேவிச்சிருந்து உள்ளே புகுகிறோம். மூலவர் ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி கொண்டு எழுந்தருளி உள்ளார். 2 ஆஞ்சநேய சுவாமி சேவிக்க போறோம். அதே போல ஒரு லட்சுமி நரசிம்ம சுவாமியும் தரிசிக்க போகிறோம். மெதுவே தரிசிப்போம். இதோ ஆஞ்சநேயர் கைகூப்பி கொண்டு எழுந்தருளி இருக்கார். அவருக்கு பக்கத்திலேயே லட்சுமி நரசிம்ம சுவாமி தன் மடியில் லட்சுமி தேவியை அமர்த்தி கொண்டு அவள் மூலமே இந்த ஜகத்தையே கட்டாட்சித்துக் கொண்டிருக்கிறார். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே அகோபிலே கருடசைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித சன்னிதானம். அகோபிலத்தில் இவர் தான் எழுந்துள்ளி உள்ளார். சோளிங்கர் சோழசிம்மபுரத்தில் இருக்கிறார். வேளுக்கை ஆளரியாக உள்ளார். தஞ்சமாமணி கோயிலில் எழுந்துள்ளி உள்ளார். இப்படி பல கோயில்கள் நமக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்னா எல்லாத்தையும் சேவிச்சு விடலாம். இப்ப திட்டக்குடிக்கு பக்கத்துல இருக்கிறவளுக்கு திடீர்னு புறப்பட்டு சோளிங்கர் போகணும், அகோபிலத்துக்கு ஆந்திராவுக்கு போகணும்னா எங்க போவா? எங்க வைசாகுக்கு போகணும், விசாகப்பட்டினத்துக்கு போனால் வராக நரசிம்ம சுவாமின போலாம், எங்கேயோ இருக்கே, நம்ம பக்கத்துல இருக்காரு. அதனால பக்கத்துல பெருமான் நமக்குன்னு எழுந்துருளி இருப்பவரை முதலில் சேவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வெளியே மற்றொரு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார், பக்த ஆஞ்சநேயர். அவரும் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். இது தேவஸ்தானமே பக்த ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானம். இந்த சிறு கோயிலுக்குள் 2 ஆஞ்சநேயர்கள். ஓர்புறம் ஏற்கனவே கைகூப்பினவர், இப்ப மற்றொரு கைகூப்பி கொண்டிருக்கிற பக்த ஆஞ்சநேய சுவாமி. லட்சுமி நரசிம்மரை சேவித்தோம். சக்கரத்தாழ்வார், சாலக்கிராம மாலை அனைத்தோடும் வீறு கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவில். இந்த
இந்த பக்த ஆஞ்சநேயரிடத்திலேயே அனுமதி பெற்றுக்கொண்டு அடுத்த சர்க்கம், முக்கியமான சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் 21வது சர்க்கம். ராவணன் கேட்ட அனைத்தையும் நிராகரிக்கிறாள் சீதை. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ராவணா, நீ செல்வம் கொடுப்பதாக கூறினாய், ராணி பதவி கொடுப்பதாக கூறினாய், ராமன் ஏதோ பிச்சைக்காரன், அவர் எங்கோ காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறார், ஏற்றவன் அல்லன் என்று கூறினாய். உன்னையே சமர்ப்பிப்பதாக சொன்னாய், இல்லை என்றால் உயிர் போகும் என்று கூறினாய். இது எதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்லும் நல்வார்த்தைகளை நீ கேள். எப்போதும் எந்த கட்ட தசையில கூட நல்லத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த நிமிஷத்துல அது ஏதானும் கொஞ்சம் பழிச்சுடலாம், சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போயிடலாம். ஆனா இவாழ்கிட்ட எங்க சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம சுணங்கி போகவே கூடாது. எந்த துர்தசை எவ்வளவு தீயவர்களா இருந்தாலும் தைரியமா நாம் எடுத்து பேசணும். இதை விட ஒரு தசையா? இப்ப சீதா அசோகவனத்தில் சிறப்பட்டு 700 ராட்சசிகள் சுத்தி உள்ளார்கள். இதை விட மோசமான ஒரு நிலை இருக்குமா? ஆனா அப்போதும் தைரியமாக சீதை பேசுகிறாள். தஸ்ய தத் வச்சனம் சுத்வா சீதா ரௌத்ரஸ்ய ரக்ஷசா ஆர்த்தா தீனஸ்வரா தீனம் பிரத்யுவாச்ச ததஷனை. கிடுகிடுன்னு பேசுறதுக்கு கூட அவள்கிட்ட சக்தி இல்லை. அதனால மெதுவே பேசுகிறாள். தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள்னு பேசணும். பேசினாலே தேன் அப்படி ஒழுகி வராப்புல இருக்குமா, அவ்வளவு இனிமையாக பேசக்கூடியவள். ஆனா இப்ப மொத்தம் பயத்தில் உள்ளால் துன்பம் பொறுக்க மாட்டவில்லை. ஆனா கருணையும் பிடித்து இருக்கிறது. ஒரு பக்கம் துன்பம், ராமனை விட்டு பிரிந்த துக்கம், மற்றொரு பக்கம் இந்த ராவணன் அழிந்து போகிறானேங்கிற தாய்க்கே உரிய கருணை. எவ்வளவோ தீயவர்கள், அந்த தீயவனுக்கு ஒரு தாய் இருப்பாள். அந்த தீயவன் அடிபட்டாலோ இல்ல அவனையே ஏதானோ கொலை குற்றம் அது இது ஏதோ குற்றம் சாட்டப்பட்டோ நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை சொல்லிட்டாலோ தூக்கு தண்டனை சொல்லிட்டாலோ அதுக்கும் கலந்தக்கூடிய ஒரு தாய் தானே. ஏன்னா அவரை பார்த்து நன்னா வேணும், எத்தனை குற்றம் புரிந்திருக்கிறான், இறக்கட்டும் என்று லட்சம் மக்கள் சொல்லலாம். ஆனா அந்த தாய் அதை கண்டு அழத்தானே போகிறாள். அந்த தாயுடன் தான் சீதைக்கு போ இவன் பண்ற தப்பெல்லாம் வளருகிறதே, இவன் ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டு வீணே போக போகிறானே, நல்லது சொல்லி பார்ப்போம் என்று ஹிதம் பேசுகிறாள். துக்கார்த்தாருகதி சீதா வேபமானா தபஸ்வினி சிந்தையந்தி வராரோகா பதிமேவ பதிவிரதா. தன் ராமனையே நினைத்து கொண்டு குரல் நடுங்க நாத்தழுதழுக்க மெதுமெதுவே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசுகிறாள். ஆனா பேச பேச ரொம்ப ஃபேமா சொல்ல ஆரம்பிச்சாள். பேச பேச நமக்கே தெம்பு வந்துருமே. முதல்ல ஆரம்பிக்கச்சே நடுங்க இருந்தது, அதுக்கப்புறம் மெதுமெதுவே நடுக்கம் தீர்றது. இவனுடைய நன்மை ஒன்றே நமக்கு இலக்கு, நல்லதை எடுத்து சொல்லுவோம். நடந்துட்டால் பலிச்சுட்டால் மற்றொரு குழந்தையை காப்பாற்றி விடலாமே. பிராட்டி எப்போதும் பெருமானிடத்தில் நமக்காக பேசுகிறாள். இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. பிள்ளை லோகாச்சாரியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர். 1205 1325 ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் கூறுகிறார், பெருமானையும் திருத்துகிறாள், நம்மையும் திருத்துகிறாள். நமக்கும் உபதேசிப்பாள், பகவானுக்கு உபதேசிப்பாள் லக்ஷ்மி. ரெண்டு பேரையும் திருத்த பார்ப்பாள். அது கூட இருக்கிறச்சையும் திருத்துவாள். நாம பெருமானுக்கு பக்கத்திலே இருக்கிறச்சே கூட உபதேசம் உண்டு. நாம விலகி இருந்தால் கூட உபதேசம் உண்டு. இப்ப ராவணன் தனித்து, சீதை தனித்து, ராமன் தனித்து. ராமன் எங்கோ உள்ளாள், சீதை எங்கோ உள்ளாள். ஆனாலும் விடாமல் உபதேசிக்கிறாள். பிரிஞ்சிருக்கிறச்சேவே உபதேசிக்கிறவள் பெருமானுக்கு பக்கத்தில் இருந்தா நம்ம பத்தி பேசாம விட்டுடுவா? அதுவும் திருமார்பிலேயே நாச்சியாரார் எழுந்துள்ள இருந்தாள், பேசாமல் இருப்படா? அப்படித்தான் ராவணனுக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறாள். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹ. கையில் இருந்த கிடைத்த ஒரு புல்லு, கீழே புல் இருந்திருக்கு அசோகவனத்தில், அந்த புல்லை கிள்ளி ராவணன் முன்னே போடுகிறாள். தனக்கும் அவனுக்கும் நடுவில் இடைச்சுவை ஏற்படுத்தி கொண்டாள். பிரத்யுவாச்ச அவனை பற்றி பதில் கூறினாள். சுச்சிஸ்மிதா புன்னகை மாறாமல் பேசினாள். நிவர்த்தய மனோமத்தா என்னிடத்திலிருந்து உன் சிந்தனையை மாற்று. ஸ்வஜனே பிரியதாம் மனஹ உன் பெண்கள் உன் பிள்ளைகளிடத்தே சிந்தனை செய், என்னை பற்றி நினைக்காதே நான் மாற்றான் மனைவி என்று பேச தொடங்குகிறாள். அளவுக்கா இந்த ஸ்லோகம்? 2 நாள் இந்த ஸ்லோகத்துக்கே அர்த்தம் பார்க்கலாம். பார்ப்போம். திட்டக்குடி பக்த ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம்.